பாவிகள் பெத்லகேம்ல மட்டும்தான் இருந்தாங்களா? கலிலேயால மட்டும்தான் இருந்தாங்களா? சமாரியால மாத்திரம்தான் இருந்தாங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தது உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாவியும் ரட்சிக்கப்படும்படியாக. ஆனால் ஆண்டவர் அவருக்கு கொடுத்தது ஒரு கூட்ட ஜனம். எங்க தெரியுமா? கலிலேயா, சமாரியா, யூதேயால ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். உண்மையா? உண்மை இல்லையா? அவருக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு ஜன கூட்டத்தை நமக்கென்று வைத்திருக்கிறார். அதை தான் முதல்ல நீங்க பெற்றிருக்கிறீங்க. யாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்க கண்ணு திறந்த நிமிஷம் முதல். நான் யோசிச்சு பார்த்தேன், கண்ணு திறந்த நிமிஷம்னா நம்மளுக்கு யார் இருந்திருப்பா? டாக்டர். நம்மளுக்கு பிரசவம் செஞ்ச டாக்டர். பாதி நேரம் பிரசவ டாக்டர்ஸே இருக்க மாட்டாங்க. எங்க மாமியார்ட்ட கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க, டாக்டர் வரத்துக்கு முன்னாடியே பிரசவம் பார்க்கறது யாரு? நர்சஸ் தான் பார்ப்பாங்க, மிட்வைஃப்ஸ் பார்ப்பாங்க. அவர்கள் உதவி, அந்த மனுஷனுடைய உதவியிலிருந்து ஆரம்பித்து, நீங்க போய் குழியில இறங்குவீங்கல்ல, கடைசியா உங்களை இறக்குவாங்க பார்த்தீங்களா? 4 பேரு கயிறு கட்டி ஒரே சத்தமா இருக்கும், ஒருத்தனுக்கு ஒருத்தர் கத்திப்பாங்க, இந்த பக்கம் புடி அந்த பக்கம் புடி. கடைசியா வந்து பார்த்துக்கோங்க, ஐயர் சொல்வாரா? பெட்டியை மூடும் பொழுது ஆணி வச்சு ஒரு 2 பேர் அடிக்கிறாங்களா? கடைசியா எல்லாம் மண்ணும் தூக்கி போட்டு மூடுறாங்கல்ல, அந்த மனுஷன் வரையில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஜனக்கூட்டம். These are the people that God has given you. நாம் பெற்று கொண்டிருக்கிற ஜனக்கூட்டம் இவர்கள் தான். ஹல்லேலூயா. மோசேனுடைய ஜனக்கூட்டத்தை நினைச்சு பார்த்தேன். இன்றைக்கு ஒருவேளை மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய திட்டம் எது? இஸ்ரவேலரை அவர் மீட்கும்படியாக. சோ அவருடைய பர்பஸ் என்ன? அவர் எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்? தேவ சித்தம் என்ன? மோசே இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் மோசேன் மேல் வைத்திருந்த தேவ திட்டம். ஆனா அதற்கு உதவியாக சிப்போரால் மருத்துவச்சிலிருந்து ஆரம்பிச்சு யோசுவா வரையில கர்த்தர் மோசேக்கென்று ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை வைத்திருந்தார்கள். இந்த ஜனக்கூட்டம் உங்களுக்கு தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்வாங்க. ஹல்லேலூயா. எங்க ஐயா கிட்ட நான் கேட்டா, உங்களுடைய பர்பஸ் என்னப்பா அப்படின்னு நான் கேட்டா, தேவ சித்தத்தை ஒரு ஊழியனாக, ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியை கர்த்தர் எனக்கு கொடுத்தார், இதற்காக தான் என்ன பிறக்க வச்சிருக்கிறார் அப்படின்னு எங்க ஐயா சொல்வார். கரெக்ட். இது எப்ப புரிஞ்சுக்கிட்டாருன்னா 36வது வயசுல தான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. கரெக்ட். ஆனா அவரை நல்வழிப்படுத்தினவர்களில முதல்ல பிரதானமா இருந்தது அம்மா. அப்போ எங்க ஐயா ஏற்படுத்தப்பட்டது ஒரு கூட்ட ஜனங்களுக்காக இருந்தாலும் அவருக்கு இந்த சூழ்நிலைகளுக்கு உதவி செய்வதற்கு அம்மா இருந்தாங்க. அப்படிதான் உங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு ஜன கூட்டத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க உங்க வாழ்நாள்ல யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ அவர்கள் எல்லாம் தேவனால் நீங்கள் பெற்றவர்கள், தேவனிடத்திலிருந்து நீங்கள் பெற்றவர்கள். அப்படி யாரையாவது பார்க்குறோமா? நம்ம முக்கியமா நம்மளுக்கு பிடிக்காதவங்க நம்ம எதிர்க்க வந்துட்டாங்கன்னாச்சு அப்படின்ட்டு முகத்தை திருப்பிட்டு போறோமே. Do you understand? Do you realize? அவர்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்தவர்கள். அவர்கள் எல்லாருமே அவங்க உங்களை கஷ்டப்படுத்தினாலும் சரி, தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே உங்களுக்கு உதவி செய்பவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்த 33.5 ஆண்டுகள் இருந்தாரு. அவர் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்க்கல. டிட் ஹி மீட் எவ்ரிபடி? எல்லாரையும் சந்திச்சாரா? அவருடைய வாழ்நாள்ல அவர் சந்திச்ச ஒவ்வொரு மனுஷனையும் வசனத்தின்படி யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்? கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற, நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறவர்கள்ல முதன்மையானவர்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனக்கூட்டம், பீப்புள். எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. For all the people around you. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற எல்லாரையும் உங்க கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. உங்க அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, உங்க ஃபேமிலியில இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக. அவர்கள் எல்லாம் சாதாரண ஜனங்கள் இல்ல,
தேவ சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றும்படியாக உங்களுக்கு உதவி செய்வதற்காகவே தேவனிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட ஜனக்கூட்டம். ஆமென். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். இவர்கள் எல்லாம் உங்களுக்கு சகாயமாய் மாறுவார்கள். இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கொடைச்சலா இன்றைக்கு இருந்தாலும், இவர்களுக்குள்ள உங்களை காயப்படுத்துகிறவர்கள் இருந்தாலும், இவர்களுக்குள்ள உங்களை கஷ்டப்படுத்துகிறவர்கள் இருந்தாலும், இவர்களுக்குள்ள உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காமல் சமாதானத்தை கொடுக்காதவர்கள் இருந்தாலும், அவர்கள் தேவனால் கிடைக்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம். இவர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்துல இவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. சோ ஃபர்ஸ்ட் ஆண்டவர்ல நீங்க இப்ப என்ன பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க சொல்லுங்க? பீப்பிள், ஜனக்கூட்டத்தை பெற்றுக்கொண்டிருக்கீங்க. யாரு சத்தமா கேட்கட்டுமா? பீப்பிள் சொல்லுங்க. பீப்பிள். இரண்டாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொண்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே இரண்டாவது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு, அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே, மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துல இருந்து பெற்றுக்கொண்ட இரண்டாவது விஷயம் அதிகாரம். முதல்ல ஒரு ஜனக்கூட்டம், இரண்டாவது அதிகாரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கும் அதிகாரம் இருக்குது? வீட்டுல போனாதான் தெரியும் அந்த அதிகாரம் எல்லாம் யார் மேல காட்டுறீங்க இல்ல. ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் என்ன தெரியுமா கொடுத்திருக்கு? முதல்ல அவர் என்ன பெற்றுக்கொண்டார் தெரியுமா? பிதாவினிடத்திலிருந்து அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார். He received authority. And remember, அந்த அத்தாரிட்டியை தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். The power. சொல்லுங்க, பவர். பவரை கொடுத்திருக்கிறார். இந்த பவர்னு சொன்ன உடனே ஒரு ஆர்டிகல் வாசிச்சேன். It said God has given us the power of attorney. அங்கிள் ராக்லண்ட் அங்கிளுக்கு தெரியும் பவர் ஆஃப் அட்டார்னினா என்னன்ட்டு. இன்னைக்கு கூட ஒரு நிலத்தை நீங்க வாங்குவதற்கோ விற்பதற்கோ அதற்கு சொந்தக்காரர்கள் இன்னொருத்தருக்கு என்ன கொடுப்பாங்க? பவர் கொடுப்பாங்க. கேட்டிருக்கீங்களா? நம்ம எல்லாருமே சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், பவர் கொடுப்பாங்க. என்ன அர்த்தம்? இந்த பவர் ஆஃப் அட்டார்னினா என்னன்னா, a legal authorization that gives a designated person the power to act for someone else. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கூட இல்ல, ஆனா அவர் நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு பவர் ஆஃப் அட்டார்னியை. அவர் என்னென்ன பவர் எல்லாம் யூஸ் பண்ணாரோ, எது மேலெல்லாம் அவருக்கு அதிகாரம் இருந்ததோ அதே அதிகாரத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. எதற்காக தெரியுமா? அவர் சித்தத்தை நிறைவேற்ற. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? I have received the power. அதிகாரம். அதிகாரம். அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பவர் ஆஃப் அட்டார்னி யூசுவலா உயிரோடு இருக்கிறவர்கள் கொடுத்தாதான் செல்லும் இல்ல அங்கிள்? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து உயிரோடு இருக்கும்படி இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவரை கொடுத்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய கமிஷனை இந்த சீஷர்களுக்கு கொடுக்கும் பொழுது 18ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. We have received the power of attorney through his name. Amen.
அவருடைய நாமத்தின் மேல் நம்ம அதிகாரம் பெற்றிருக்கோம். இன்றைக்கும் அவருடைய நாமத்தின் அதிகாரத்தோட நீங்க எதை கேட்டாலும் கர்த்தர் செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய நாமம் மேலான நாமம். அவருடைய நாமத்திற்கு வல்லமை உண்டு. அவருடைய நாமத்திற்கு அதிகாரம் உண்டு. இன்றைக்கு இயேசுவானவர் இல்ல, ஆனா இயேசுவின் நாமத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் இந்த பிளேஸ் ஆஃப் someone else. இந்த பவர் ஆஃப் அட்டார்னி யாரு கொடுப்பீங்க? வேற ஒருத்தருக்கு. அந்த வேற ஒருத்தர் வேற யாரும் இல்ல, நீங்களும் நானும் தான். உண்மையிலே இது சகாயம் தானே. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், ஆடி உம்மை துதிப்பேன். ஆண்டவர் நன்றி சொல்லி பாடுவீங்களா? சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், ஆடி உம்மை துதிப்பேன். அதனாலதான் அப்போஸ்தலர் 3ல பேதுருவும் யோவானும் சொல்றாங்க, அது பார் பொன்னும் வெள்ளியும் என்கிட்ட, அதெல்லாம் எனக்கு பவர் கிடையாது. இன்றைக்கு நாம் வைத்திருக்கிற பொன்னோ வெள்ளியோ பவர்னு யோசிச்சீங்கன்னா நத்திங். ஆனா இயேசுவின் நாமத்தை நான் யூஸ் பண்றேன், நீ எழுந்து நட என்று சொல்றாரு. அன்றைக்கு அற்புதம் நடந்துச்சு. எந்த அதிகாரத்துல தெரியுமா? இயேசுவின் நாமம் என்கிற அதிகாரத்துல அன்றைக்கு செயல்பட்ட சீஷர்களை போல இன்றைக்கு நீங்களும் நானும் செயல்படுவோம் என்றால் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். ஆசையா இல்லையா தேவ சித்தத்தை நிறைவேற்றணும்? இயேசுப்பா மாதிரியே நிறைவேற்றணும்னு ஆசை இல்ல. அப்ப அவர் என்னெல்லாம் பெற்றுக்கொண்டாரோ அதை நாமும் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து அதை பிரயோகப்படுத்த, அதை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். ஆமென். ஜெசிமா, ஒரு லேண்டுக்கு பவர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பவரை யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவர் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அந்த பவர் செல்லும். அந்த இடத்த விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ லீஸ் விடுறதுக்கோ வாடகை விடுறதுக்கோ என்ன வேணாலும் அவர் பண்ணலாம். ஆனா எல்லாமே யார் பேர்ல தெரியுமா நடக்கும்? அந்த ஒரிஜினல் ஓனர் பேர்ல தான் நடக்கும். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால சகலமும் உங்கள் வாழ்க்கையில நடக்கும். என்ன தெரியுமா? நிறைய நேரங்களில் we don't use the name of Jesus. Can we sing that song? இயேசு நாமம், இயேசு நாமம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க படுகின்ற எல்லா வேதனைகள், பிசாசுடைய எல்லா போராட்டங்கள், கடனிலே தவிக்கிற எல்லா தவிப்புகள் எல்லாவற்றுக்கும் விரோதமாக இயேசுவின் நாமத்துல பேசுங்க. God has given you the authority to speak over this. விரியன் பாம்புகளின் மேலும் சர்ப்பங்களின் மேலும் நடப்பதற்கு அதிகாரத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம பயந்து போய் உட்காருவதற்காக அல்ல. இன்னைக்கு தேவ திட்டத்தை நீங்க நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா speak with the power in the name of Jesus. Amen. என்னோட பேர் தீபா. நான் ஒரு மகிழ் வித் மகிழ் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு 1 year ஆகுது. நான் இங்கே வந்து RE கிளாஸ் படித்தேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட். நான் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் என்னோட வீட்லேயோ சரி வெளியேயோ சரி நிறையா சேஞ்சஸ் ஆயிருக்கு. இங்கே ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் வர அமௌண்ட்டை வச்சு என் பசங்களுக்கு நான் வந்து கிஃப்ட் பண்ணேன், என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு கிஃப்ட் பண்ணேன். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு ஹாப்பினா அதுதான் எனக்கு. பிகாஸ் நம்ம சம்பாத்தியத்துலேருந்து ஒன்று வாங்கி கொடுக்கறது வந்து ரொம்ப ஒரு பெரிய பிளெஸிங்காக இருந்தது எனக்கு.